ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீம் சீரீஸ்ல இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 15 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு முக்கியமான ஸ்கீமை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்று இன்டெகிரேட் ஆயிருக்கக்கூடியது தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம். ஸோ எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்கீம் தான். இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, எல்லாத்தையுமே நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கீமான ஐஎஸ்எஸ், ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், அதையும் நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்த்துலாம். ஸோ இனிஷியலா பார்க்கும்போது இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இது எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998. ஸோ ஓகேங்களா, ரொம்ப பழைய ஸ்கீம் தான் அது. கிட்டத்தட்ட 90ஸ்லயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இது வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆர்வி குப்தா கமிட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்வி குப்தா கமிட்டி. ஓகே, இது யாரு ப்ரிப்பேர் பண்றா? இந்த ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நபார்டு. ஓகேங்களா, அசோசியேட் வித் ஆர்பிஐ அண்ட் கமர்ஷியல் பேங்க். அப்போ நபார்டு தான் இந்த ஓவரால் ஸ்கீமை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆர்வி குப்தா கமிட்டி இந்த ஸ்கீமை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கு ஏத்தாப்புல நபார்டு இந்த ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்றாங்க. யாரு கூட சேர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய மொத்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து இந்த ஸ்கீமை ப்ரிப்பேர் பண்றது வந்து நபார்டு அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து இதோட அப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது டு ப்ரொவைட் டைம்லி அண்ட் அடிக்வேட் கிரெடிட் டு ஃபார்மர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் நீட்ஸ். ஸோ பாயிண்ட் தெளிவா கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல தேவையான கடன் கொடுக்கறதுக்காக இந்த கிசான் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா என்னது? தமிழ் அதோட பேர் வந்து கடன் அட்டை தான். ஓகேங்களா, இப்ப நார்மலா நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம்னு என்ன பண்ணுவோம்? நம்ம கையில காசே இருக்காது. ஆனா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம அவசர தேவைக்கு பணம் எடுத்துக்கலாம். ஆனா திரும்ப என்ன பண்ணிடணும்? நம்ம எவ்வளவு பணம் அந்த கிரெடிட் கார்டுல இருந்து செலவு பண்ணணுமோ அதை மறுபடியும் கட்டணும். ஓகேங்களா, சோ இது ஒரு விதமான இது லோன் ப்ராசஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதே போல ஃபார்மர்ஸ்க்கு திடீர்னு அவங்களுக்கு அவசர தேவை, யார்கிட்டயும் போய் லோனுக்கு நிக்க கூடாது. அவங்க கிட்ட இந்த கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா டக்குன்னு அதை யூஸ் பண்ணி ஏதாவது அவசர தேவைக்கு மணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, இதுக்கான மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நோடல் மினிஸ்ட்ரி வழக்கம் போல மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் தான். ஓகேங்களா, சோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் இதுக்கான நோடல் மினிஸ்ட்ரியா இருக்கு. அடுத்த அப்ஜெக்டிவ் பாருங்க, என்னென்ன அப்ஜெக்டிவ்காக இந்த மாதிரி நம்ம இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராப் கல்டிவேஷன் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா, இப்போ கல்டிவேட் பண்றதுக்கு நமக்கு வந்து விவசாயம் பண்ணி எல்லா விதனெல்லாம் வளர்ந்துருச்சு. இப்ப நம்ம அறுவடை பண்ண போறோம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு என்னது? அறுவடை பண்றதுக்கு டிராக்டர் தேவைப்படும். யாராவது நிறைய ஆட்கள் தேவைப்படும். அது எல்லாத்தையும் நமக்கு வந்து அறுவடை பண்ணி எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய பேரை வேலைக்கு எடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பர்ச்சேஸ் ஆஃப் சீட்ஸ், ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டு கொண்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட செலவுகளுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி காசு எடுத்துக்கலாம். அடுத்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஏதாவது காசு தேவைப்படலாம். அடுத்த ஃபார்ம் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்ம் லேண்ட் அதோட மெயின்டெனன்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவு. அதுக்கப்புறம் அலைடு ஆக்டிவிட்டிஸ் ஆன இங்க பாருங்க டெய்ரி அந்த மாடு வளர்க்குறது, பால்ட்ரி மாடு ஆடு வளர்க்குறது, ஃபிஷரிஸ் அதாவது மீன் வளர்க்குறது, அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோழிலாம் வளர்க்குறது, இது மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காகவும் நீங்க இந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, அதர் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா எந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய அந்த காசை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர வேற எதுக்கு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. புரியுதா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்ணணும். இதை தவிர சும்மா உங்களோட சொந்த செலவு, பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்க இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இதுல யாரெல்லாம் பெனிஃபிஷியரா இருக்கா, யாருக்கெல்லாம் இந்த கிசான் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர் கல்டிவேட்டர்ஸ். என்கிட்ட சொந்தமா லேண்ட் இருக்கு, நான் அக்ரிகல்ச்சர் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? வாங்கிக்கலாம். அடுத்த ஜாயிண்ட் பாரோயர்ஸ் அர்த்தம். 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு லேண்ட் ஓன் பண்றாங்க, அவங்க அக்ரிகல்ச்சர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகும். அடுத்த டெனன்ட் ஃபார்மர்ஸ். டெனன்ட் ஃபார்மர்ஸ்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட சொந்தமா லேண்ட் இல்ல, இன்னொருத்தங்க கிட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா குத்தகைக்கு எடுத்து நான் பண்றது. ஓகேங்களா, குத்தகைக்கு எடுத்து இப்போ நான் வந்து வருஷத்துக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல நான் வந்து என்ன விளைவிச்சாலும் அது எனக்கு தான். ஓகேங்களா, அதுக்கான ரெண்ட் நான் என்ன பண்ணிடுவேன்? அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதான் டெனன்ட் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஷேர் கிராப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டெனன்ட் ஃபார்மரும் ஷேர் கிராப்பரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஷேர் கிராப்பர்ல அதே மாதிரி தான். என்கிட்ட சொந்தமா நிலம் இல்ல, இன்னொருத்தங்க கிட்ட இருந்து உள்ள நிலத்துல நான் விவசாயம் பண்றேன். ஆனா என்ன பண்ணுவேன்னா, இங்க நான் ரெண்ட் கொடுக்க மாட்டேன். அந்த விவசாயத்துல விளைஞ்சு வந்த பொருள்ல ஒரு பங்கு அவங்களுக்கு கொடுத்துருவேன். புரியுதா? சோ டெனன்ட்னா ரெண்ட், நான் காசா கொடுக்கணும். எனக்கு வந்து அதுல நான் என்ன விளைவிச்சாலும் அதுல விளைவிக்கக்கூடிய பொருள் எனக்கு தான். ஆனா நான் ரெண்ட்டை மட்டும் ஓனருக்கு பே பண்றேன். ஷேர் கிராப்பர்ல நான் என்ன விளைவிக்கிறேனோ அதுல ஒரு பங்கு இவ்வளவு பர்சன்டேஜ் பிரிச்சிருவாங்க. 50-50, 60-40 பிரிச்சு இந்த மாதிரி அந்த ஓனருக்கு கொஞ்சம்,
அந்த விளைவிச்ச அந்த விவசாயிக்கு கொஞ்சம்னு சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்க. அடுத்து ஓரல் லீசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் லீசிஸ்னா என்னன்னா எந்தவித அக்ரிமெண்ட் இல்லாம வாய் வழியா இந்தாப்பா இந்த நிலத்தை வச்சுக்கோ, இதுல என்னனாலும் பயிரிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா ஒப்பந்தம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன்ஸ். அடுத்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அப்புறம் ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப், இவங்க எல்லாருமே இதுல பெனிஃபிட் ஆகுறாங்க. சோ இது எதுக்காக நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லித்தரேன் அப்படின்னா, இதுல நீங்க எதுவுமே மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்ல, எல்லாமே காமனான பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஸ்கீம் ரிலேட்டடா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். ஒரு சில ஸ்கீமுக்கு வந்து ரொம்ப மினிமலா படிச்சா போதும். சோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீமுக்கு கொஞ்சம் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இதை வந்து 2020ல ரிவைஸ் பண்றாங்க. ஆக்சுவலா 1998ல ஆரம்பிச்சு 2020ல இது என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ரிவைஸ்னா எனக்கு ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வராங்க. என்ன பண்றாங்க பாருங்க, ரூபே எனேபிள்டு கேசிசி கார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நார்மலா கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்தாங்களா, அதுல ரூபே இன்க்ளூட் பண்ணி ரூபே கார்டா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஏடிஎம்ல போயிட்டு நீங்க பணம் எடுத்துக்கலாம், டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு இதுல இருந்து இன்னொருத்தங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கான பில் எல்லாம் நீங்க கட்டுறது வந்து டிஜிட்டலாவே கட்டிக்கலாம். அடுத்த ஒன் டைம் டாக்குமெண்டேஷன். இப்ப நார்மலா நம்ம கிரெடிட் கார்டு வாங்க போறோம்னா இனிஷியலா கேஒய்சி எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு தடவை நீங்க பண்ணிட்டாலே போதும். அடுத்தடுத்து உங்களுக்கு வேற வேறமா கிரெடிட் கார்டு நீங்க அப்கிரேட் பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த பாருங்க, பிளெக்சிபிள் வித்ட்ராவல் அண்ட் பேமெண்ட். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வித்ட்ரா பண்றதா இருந்தாலும் சரி, ரீபே பண்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப பிளெக்சிபிளா மாத்துறதுக்கு கொஞ்சம் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து 2020ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, 2025-26ல ஒரு சில சேஞ்சஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராப் லோன் லிமிட் வந்து 3 லட்சம் இருந்தது, அதான் இப்ப 5 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிராப்னா என்னது, நம்ம வந்து ஏதாவது ஒரு பயிர்க்கடன், ஓகேங்களா? ஏதாவது ஒரு பயிர்க்கடன், நெல்லோ கோதுமையோ அந்த மாதிரி பயிர்களை விளைவிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி 3 லட்ச ரூபா வரைக்கும் மேக்சிமம் கடன் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, 5 லட்சமா மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ், ஓகேங்களா? மீன்கள் சம்பந்தமானது, ஓகேங்களா? மீன் வளம் சம்பந்தமான இதுக்கு வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இப்போ 5 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி 2 லட்சமா இருந்தது, இப்ப 5 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட், இது வந்து என்னன்னா எந்தவித அடமானமும் இல்லாத லோன். ஓகேங்களா? சோ அடமானம் இல்லாம ஒரு சில எக்ஸ்ட்ரா, அதுல சொன்னல, இது வந்து கிராப், இது வந்து பயிர்க்கடன், இது மீன் வளம் சம்பந்தமான மீன் வளர்க்குறவங்களுக்கான கடன். ஓகேங்களா? சோ இந்த கீழே இருக்கிறது வந்து என்னன்னா, நமக்கு வந்து பயிர் போடுறதுக்குன்னு இல்லாம அதர் ஆக்டிவிட்டிஸ், அதர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம வாங்குவோம்ல, அதுல வந்து கொலாட்ரல் ஃப்ரீ கிரெடிட்னா நம்ம எதுவுமே இது கொடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ என்கிட்ட நிலத்தை வச்சுதான் நம்ம கடன் வாங்க முடியல, நகையை தான் வச்சு கடன் வாங்குவோம், ஏதாவது கொலாட்ரல் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொலாட்ரல் எதுவுமே இல்லாம நமக்கு அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி 1.6 லேக் வரைக்கும் கடன் கொடுத்தாங்க. இப்போ வந்து 2 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது முக்கியமான பாயிண்ட், கிசான் ரின் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமுக்காக ஒரு போர்ட்டல், ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அது எப்போன்னா செப்டம்பர் 2023ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் வந்து டிஜிட்டல் மானிட்டரிங். இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து கரெக்டா இதாகுதான்னு சொல்லிட்டு அதை டிஜிட்டலா மானிட்டர் பண்றதுக்காக, அடுத்த ஃபார்மர்ஸோட ப்ரொஃபைல் எல்லாமே அந்த வெப்சைட்ல கீப் பண்ணுவாங்க. அடுத்து வந்து லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ட்ராக்கிங், யார் யாருக்கு லோன் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கிளைம், இதைத்தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னா என்னங்கிறத அடுத்த ஸ்கீம்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஸ்கீம் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர், எந்த அளவுக்கு ஸ்கீம் பெர்ஃபார்ம் பண்ணுது, எத்தனை பேர் இதுல வந்து பெனிஃபிஷியரா இருக்காங்க, எத்தனை பேருக்கு கரெக்டா போய் சேர்ந்திருக்கு, எத்தனை பேர் கரெக்டா இதை வந்து ரீபே பண்றாங்க, இதை நல்லா எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ மக்களுக்கு இது எவ்வளவு தூரம் பயன் கொடுத்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த கிசான் ரின் போர்ட்டல் வழியா அவங்க என்ன பண்றாங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்றாங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அது பத்தின டீடைல்ஸ். ஓகே, இந்த ஸ்கீம் நேம் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அல்லது மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இது என்ன பண்ண போகுது இந்த ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது லோன் கொடுக்கறதுக்காக, அவசர தேவைக்கு லோன் கொடுக்கறதுக்காக கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்தது. அப்போ அந்த லோன் கொடுக்குறோம், இப்போ லோன் ஒண்ணு கொடுத்தா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கணும், அப்ப வட்டி கட்டணும் ஃபார்மர்ஸ், அப்படிதானே? நம்ம கடன் வாங்குறோம்னா கடனுக்கு வட்டியோட சேர்த்து கட்டணும். அப்ப அந்த வட்டியில ஃபார்மர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பர்டனை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. சோ இதுல வந்து 2 பர்பஸ் இருக்கு. ஒன்னு, ஃபார்மருக்கு ஈஸியா வந்து அவங்களோட வட்டியை கொஞ்சம் குறைச்சு கொடுத்து அவங்களோட பர்டனை குறைக்கணும். இன்னொரு விஷயம் வந்து, பேங்க் வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடன் கொடுக்கறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற 2 விஷயத்துக்காக இந்த ஸ்கீம் வந்தது. சோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்குல்ல, அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு விஷயத்த ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்சிடி மாதிரி, அதுதான் எனது இன்ஸ்டிடியூஷன், எனது பேங்க்குக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சப்வென்ஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் யாருக்கு கொடுக்குறாங்க, பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. சோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 2006 2007 காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்டு ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் இந்த
இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம், இம்ப்ளிமெண்டட் த்ரூ கிசான் கிரெடிட் கார்டு சிஸ்டம். அப்ப கிசான் கிரெடிட் கார்டு சிஸ்டத்துக்குள்ள இந்த ஸ்கீமை இன்டகிரேட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனா இது ஒரு தனி ஸ்கீமா தான் இருக்கு. ஆனா இது கேசிசிக்குள்ள ஒர்க் ஆகுது. ஓகேவா? சோ இதோட அப்ஜெக்டிவ் பாருங்க, டு ப்ரொவைட் அக்ரிகல்ச்சரல் லோன் அட் சப்சிடைஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ரெடியூஸ் ஃபார்மர் டிபெண்டன்ஸ் ஆன் மணி லெண்டர்ஸ். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிசான் கிரெடிட் கார்டு வரதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட அவசர தேவைகளுக்காக யார்கிட்ட போய் நிப்பாங்க, அவங்களுக்கு பேங்க்குக்கு போறது அந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அவசர நேரத்துல அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணி காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஏதாவது சொத்து கித்து வைக்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட நிலம் இருந்தா அத அடமான அந்த பத்திரத்தை கொடுங்க, இல்ல நகை ஏதாவது வைங்க நான் கடன் தரேன், இந்த மாதிரி தான் நமக்கு பேங்க் சொல்லுவாங்க. ஆனா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ் வந்து உடனே காசு தருவாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அவங்க வட்டி பயங்கரமா போடுவாங்க. சோ இந்த மாதிரி அதிகப்படியான கந்து வட்டிக்கு கடன் வாங்கி இந்த மாதிரி விவசாயம் பண்றதுல ஏதாவது லாஸ் ஆச்சுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாயிடும். ஓகேவா? அதனால ஃபார்மர்ஸ் வந்து இந்த விஷயத்துல சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. சோ இப்ப இதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தீர்த்து அதையும் கொஞ்சம் எளிமையாக்குறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைச்சு கொடுக்கறதுக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றாரு, கிசான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டாரு. இப்ப கார்டு வாங்கினப்ப உடனே என்ன பண்ணுவாரு, அந்த கார்டை வச்சு லோன் எடுப்பார். பாருங்க, ஃபார்மர் டேக்ஸ் கேசிசி லோன் வாங்குறாரா. இப்ப லோன் வாங்கும்போது எங்க போய் லோன் வாங்குவாரு, லோன் யார் கொடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எல்லா பேங்க் நிறைய கிட்டத்தட்ட 90% பேங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கேசிசி வழியா நீங்க லோன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இதை ப்ரிப்பேர் பண்ணது நபார்டு, யாரோட அசோசியேஷன்ல, ஆர்பிஐ அண்ட் கமர்ஷியல் பேங்க்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அப்போ எந்த பேங்க்லனாலும் போயிட்டு இவங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த கேசிசி கார்டை வச்சு லோன் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லோன் வாங்கும்போது இப்போ அந்த பேங்க் வந்து இந்த ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கணும். அப்ப இந்த பேங்க் வந்து ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னா பேங்க்குக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். கவர்மெண்ட் வந்து பேங்கை வந்து என்கரேஜ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2%. ஓகேவா? சோ இதுல வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? சோ கவர்மெண்ட் கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட். புரியுதா? இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட், இதுக்கு பேர் தான் என்னது, சப்வென்ஷன் டு பேங்க். அது எவ்வளவா, 2% கொடுக்குறாங்க. சோ இப்ப நான் வந்து இதை கிளியரா அமௌண்ட் வச்சு மென்ஷன் பண்றேன். இந்த 2% எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார்மர் வந்து கிசான் கிரெடிட் கார்டு வழியா ஒரு 1 லேக் லோன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு. அப்போ 1 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டாருன்னா, இப்ப எந்த பேங்க் இந்த ஃபார்மருக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குதோ, அப்ப அதுல 2% 2000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடும், இந்த பேங்க்குக்கு கொடுத்துரும். எதுக்காக, நீ இந்த ஃபார்மருக்கு கடன் கொடுத்தல, அதனால உனக்கு 2% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அப்ப இது வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் காசு கிடைக்குதுங்கலாம். அப்போ இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இன்னும் கூட கொடுக்கறத கொஞ்சம் இது காட்டுவாங்க. ஓகேங்களா? சோ கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாருங்க, இப்ப ஃபார்மர் கெட்ஸ் லோன் அட் கன்செஷனல் ரேட். அப்ப வந்து ஃபார்மருக்கு வந்து இப்ப எவ்வளவு ரேட்ல லோன் கிடைக்குது, அது அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்ப 7%. ஓகேவா? சோ ஃபார்மருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட், 7%. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபார்மர் வந்து 7000 ரூபாய் வட்டி கட்டணும். 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினாரா, அப்ப அதுல 7%னா அவருக்கான இன்ட்ரெஸ்ட் அப்ப எவ்வளவு வரும், 7000 ரூபாய் அவர் வட்டி கட்டணும். சோ இன்ட்ரெஸ்ட் அப்ப வந்து ஷார்ட் டர்ம் அக்ரிகல்ச்சர் லோனுக்கு இப்ப எவ்வளவு, 7% இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இஃப் லோன் இஸ் ரீபெய்ட் ஆன் டைம், அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் இஸ் ப்ரொவைட். இப்ப வந்து 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறாரு, ஒரு வருஷத்துல கட்டிடுறேன்னு சொல்லிட்டு லோன் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, பேங்க்குக்கு கவர்மெண்ட் 2000 ரூபாய் கொடுத்துச்சு, 1 லட்ச ரூபாய் 2%. அதே மாதிரி இந்த ஃபார்மருக்கு வந்து எவ்வளவு வட்டி, 7000 ரூபாய். அப்போ ஒரு வருஷம் முடியும் போது ஃபார்மர் என்ன பண்ணணும், 1,07,000 ரூபாய் வட்டி கட்டணும். 1,07,000 ரூபாய் வட்டி கட்டணும். ஓகேங்களா? அப்போ கரெக்டா ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஃபார்மர் அசலையும் வட்டியையும் சேர்த்து அந்த 1,07,000 ரூபாய் பேங்க்குக்கு கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, அது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷனல் 3% வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது தராங்க. அப்போ ஒரு 3000 ரூபாய் இவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிரும். யாருக்கு, ஃபார்மருக்கு ஒரு 3000 ரூபாய் அவருக்கு லாபம். புரியுதுங்களா? இந்த 7000 ரூபாயில இந்த 3000 ரூபாய் போக அவர் எவ்வளவு கட்டினா போதும், 4000 ரூபாய் கட்டினா போதும். இந்த 3000 ரூபாய் யாரை கட்டிடுவா, கவர்மெண்டே கட்டிடுவாங்க. உங்களுக்கு கிளியரா புரியுதா? நான் ஃபார்மர் 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறாரு. 1 லட்ச ரூபாய் லோன் வாங்கும்போது அதுல 2% டைரக்டா கவர்மெண்டே பேங்க் கொடுத்தது. இந்த ஃபார்மருக்கு லோன் கொடுத்ததுனால இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு 7% ஃபார்மருக்கு வட்டி. ஃபார்மர் அந்த 7% வட்டி அசல் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டா எவ்வளவு நாளைக்கு கடன் வாங்கினாரோ அந்த ப்ராம்ப்ட் டைம்ல அதை ரீபே பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் வாங்கின கடன்ல 3% என்ன பண்ணிடும், கவர்மெண்டே கட்டிடும். அவர் அப்போ அவருக்கு எஃபெக்டிவா எவ்வளவு, மொத்தமா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் எவ்வளவுதான் கட்டியிருப்பாரு, 4000 ரூபாய் தான் கட்டியிருப்பாரு. அப்போ மொத்தம் 1 லட்ச ரூபாய் 4000 ரூபாங்கிறது அவருக்கு எவ்வளவுதான், 4% தான். வெறும் 4% ரேட்ல அவருக்கு என்ன கிடைக்குது,
கடன் கிடைக்குது. இது வந்து எவ்வளவு ஒரு ஸ்கீம் பாருங்க. நம்ம நார்மலா பேங்க்ல போயிட்டு கடன் வாங்கணும்னா 11% 12% வட்டி கேட்பாங்க. எது பர்சனல் லோனா இருக்கும்போது. அப்ப இந்த இடத்துல ஒரு கிசான் கிரெடிட் கார்டு வழியா போகும்போது அதே நீங்க கரெக்டா ரீபே பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 4% தான் வட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 4% வட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டி தான். கிளியரா புரியுதுல? அப்போ 7% வட்டி ஃபார்மருக்கு. ஓகேவா? நீங்க கரெக்டா ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3% வந்து பெனிஃபிட்டா கிடைக்குது. அப்போ நீங்க எஃபெக்டிவா பார்க்கும்போது 7ல 3% உங்களுக்கு பெனிஃபிட் ஆயிடுச்சுன்னா 7 - 3 நீங்க கட்டுறது எவ்வளவு பர்சன்டேஜ் தான்? 4% தான். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சுல? சோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த சப்வென்ஷன் இருக்குல்ல, கவர்மெண்ட் பேங்க் கொடுக்குதுல இந்த 2% இத வந்து ரீசென்ட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா 2025, 26ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? அத 1.5%ஆ இது பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நான் 2% பேங்க்கு கொடுக்கல. இப்ப 1.5% தான் கொடுக்குறேன். அப்ப எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய்க்கு ரூ. 1500 தான் கவர்மெண்ட் பேங்க்குக்கு கொடுக்கும். கிளியரா புரிஞ்சுதுல்ல? சோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. சீப் அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கம்மியான விலையில வந்து கடன் கொடுக்கிறது, கம்மியான வட்டியில கடன் கொடுக்கிறது. என்கரேஜஸ் டைம்லி ரீபேமெண்ட். அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு 3% எக்ஸ்ட்ரா அடிஷனல் பெனிஃபிட் கொடுக்கறதுனால கரெக்டா ரீபேமெண்ட் பண்றதை என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபார்மர் என்ன நினைப்பாங்க, நம்ம டக்குன்னு கட்டிட்டோம்னா நமக்கு வட்டி குறையும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கரெக்டான டைம்ல கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட்ஸ் ஃபார்மர் டியூரிங் நேச்சுரல் கலாமிட்டிஸ். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த மொத்தமாவே இது இப்ப நம்ம பார்க்குற இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது இந்த கிசான் கிரெடிட் கார்டு, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன்டா நம்ம பார்க்குறோம். இது வந்து என்ன பண்ணுது? இந்த மாரி நேச்சுரல் ஏதாவது மழை, வெள்ளம், புயல் அந்த மாரிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி நேரத்துல வந்து அவங்களுக்கு நெறைய காசு தேவைப்படும். பயிர் அழிஞ்சிரலாம். சோ ஏதாவது மாடிஃபை பண்றது, பயிர காக்குறதுக்கெல்லாம் அறுவடை பண்ணி வச்சத வந்து ஷெல்டர் பண்றதுக்கு, அத குடோன்ல வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு நெறைய செலவு தேவைப்படும். அந்த மாரி நேரத்துல ஃபார்மர்ஸ்க்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ஸ்கீம் வழியா அவங்க இது பண்ணிக்கலாம். ரெட்யூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் இன்ஃபார்மல் லெண்டர்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா? கந்து வட்டிக்காரங்க கிட்ட இருந்து அவங்கள வந்து கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு. அடுத்து இன்கிரீசஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ அப்போ வந்து இவங்களுக்கு இந்த மாரி கடன் குடுக்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ கடன் இல்ல, கையில இருக்கிற காச வச்சு தானே விவசாயம் பண்ணணும்னா, அப்ப அதுக்கு ஏத்தாப்புல தான் பயிர் போடுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல தான் அவங்க வந்து அறுவடை பண்ணுவாங்க. அது எல்லாமே டெக்னாலஜிய யூஸ் பண்ணுவாங்க. இந்த அதுக்கு இரிகேஷன் பண்றது அது எல்லாமே. சோ இந்த மாரி நம்ம கடன் குடுக்கும்போது அவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க அந்த அக்ரிகல்ச்சர் பண்றதுனால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஓகேங்களா? அது இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே குடுத்திருக்காங்க. சோ தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த 2 ஸ்கீம தெளிவா பார்த்துக்கோங்க. 2மே முக்கியமான ஸ்கீம். ஒண்ணுக்கொண்ணு இன்டகிரேட் ஆயிருக்கக்கூடிய ஸ்கீம் தான். கிளாஸ்ல எப்பவுமே சொல்லும்போது ஒரு விஷயத்த இப்ப புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத நீங்க ஓவராலா ஒரு ஓவர்வியூ புரிஞ்சிருக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதுல மனப்பாடம் பண்ணலாம் தேவையில்ல. இதுல நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதோட அப்ஜெக்டிவ் இது எல்லாமே நமக்கு அ படிக்காமயே ஞாபகத்துல இருக்கும். சோ முக்கியமான நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு இந்த 7%, 3% நான் சொன்னேன்ல இங்க 2% இப்ப அது 1.5%ஆ மாறி இருக்கு. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாரி நம்பர்ஸ மட்டும் நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். கிளியரா? சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதே மாரி இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்கீமோட உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.